மனம் வருதா, வாசனை வருதா? சூப்பரா இருக்கு. நம்ம கம்மனு நாளைக்கு குழந்தை வைத்த குழம்பு மருந்து குழம்பு. இப்பதான் குழம்புல ஒரு துண்டு போடணும் போல இருக்கு. கல்லுங்க. ஆனா இது நறுக்க விட மாட்டேன். இதுக்கு வாங்கப்பா. ஏன்? அதெல்லாம் பிடிச்சா வாங்கிக்கிறோம், பிடிச்சா நறுக்கி போடுங்கன்றோம். இல்லைன்னா சரி போட்டோம் அப்படின்றாங்க. காசு 20 கூட மந்துக்கிறீங்க. இந்த அடுப்பில் இருக்குமா அந்த பொங்கல் வந்து என்ன ஊரில் தக்காளி பிடிச்சி போட்டு போயிட்டு உட்கார விட்டாங்க சரிஞ்சிடாத. மண்டைக்கெல்லாம் விலையா? அவர் குண்டி அவர் விற்கிற குண்டியை கூட விளையா? ஆமாம், அங்கே தான் சொல்லுவோம். தெரியல என்ன விலை போட்டுக்கு. நானும் முடிஞ்சு வாங்கினவள வீட்டுக்கு வந்தவங்கள திங்க முடியல. அப்புறம் காசு வாங்கினா எப்படி எத்தியாவது போட்ட முதல்ல மட்டும் வாங்கிட்டு போண்டியா? என்ன விட சொன்னால் தான் நாங்கள் வாங்குவாங்க. மாவுளா சொன்னால மாறிச்சிரு மாவுளான்னு. மாவுளை விலை கேட்கேன். 50 பிள்ளையா விலையா 350 ரூபா. அதுதான் அதை தான் கேட்கும். வீட்டுக்கு வந்து காசு பார்க்க முடியாது. பஸ்ஸில் வாங்கிட்டு போகணும். அருமணியாக வர ஒரு ராவணும் பைய கையில் பல்லுக்கல் வச்சுட்டாங்க. கண்டிப்பாக நல்லா வலுவான மண்டையத்தை இருக்கு. கல் இருக்கு. மண்டை கரோடு வைக்கிற மண்டையும் பெருசாக இருக்கு, அது அறுக்கிற மண்டையும் பெருசாக இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி தெரியும் உங்கள் மகன் மண்டை? ஆமாம், அதைத்தான் சொல்கிறேன். இது அங்கே தான் கை பார்த்துக்கிறது. வச்சு ஊறுதா அங்கே சொல்லு வடிஞ்ச மாதிரி இருக்கு. யாருக்கு அதுக்கு இல்லை வாய் என்னமோ இப்படி கொடுக்கணும் மாவளாவா அப்படின்னு அப்படி போடுங்க. அவங்க பார்த்துக்குவாங்க. அது எண்ணெயில் ஊறப்பட்ட தூள் தூளாக வந்துடும். அது அறுவாடை வச்சு வெட்டணும். அறுவாடை இல்லை, அது சைஸை கத்தி வந்து சைஸான கத்தி அந்த பாலையரமாக இருக்கும்ல. ஆமாம், அதுவே பழம் என்ன ஒரு கல்லில் போட்டு ஒரு ராவணி அருமணியை சும்மா போட்டு போட்டு மல்லு கட்டுது. இது பாவம் கண்ணெல்லாம் பதமாக தான் இருக்குது. அதை நறுக்கிட்டு எடுங்க. இவியன் இருக்குது நல்லாயிருக்கும். விளையாடு நல்லாயிருக்கும். அதில் ருசி பார்க்கணும். அதில் கண்டுபிடிக்கணும். அறுக்கிலே கண்டுபிடிக்கணும். மீனும் நான் சரி அது முறையே நறுக்கணும். எதுக்கு போட்டு முழுசா போட்டுக்கிட்டு இல்லை அந்த திரும்ப இங்கிட்டு நறுக்கிட்டு